எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்ரியாசன் மக்களே. இன்னைக்கு இன்னொரு வீடியோ குதிரை சந்தை தான். அந்தியூர் குதிரை சந்தையோட வீடியோ. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அந்தியூர் குதிரை சந்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 நாள் நடக்கும். 7, 8, 9 இந்த வருஷம் 2024. குதிரை சந்தைக்கு எல்லா குதிரைகளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. காலங்காத்தால எல்லா குதிரைகளையும் ஸ்டாண்ட்ல நிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. குதிரைகள் வெளியே நனைஞ்சிட்டு இருக்கு. ஆனா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாண்டும் ப்ரிப்பேர்டா தான் வச்சிருக்காங்க. நாட்டு குதிரைகள் எல்லாம் கொஞ்சம் வெளியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அத மழை வெயில்லாம் அது தாங்கும் அப்படின்றதுனால. ஸோ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு குதிரை சந்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராட்டினங்க, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குரிய அந்த பலூன் செட்டப்பு, புது விதமான ராட்டினம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருஷம் பயங்கர ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் நுக்ரா இந்த மார்வாரி ஹார்சஸ் இங்கே கட்டியிருக்காங்க. ஒன்று சவுண்ட் விட்டா போதும், எல்லாம் சவுண்ட் விட்டுங்க, செட்டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி உதைக்குதுங்க. அது பின்னங்கால் பக்கம் யாராவது போறப்ப அதை பயந்து உதைச்சிடக்கூடாதுன்னு அதை கட்டி வச்சிருக்காங்க. ஒன்றும் ஒரு மேல் பொதுவா நிறைய செட்டப் பண்ணும் சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது. மேல் வந்து குண்டு அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சேட்டை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரே இடத்துல ஒரு 4-5 மேல் இருக்கு, ஒரு 1-2 ஃபீமேல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த மேல் ரொம்ப டாமினேட் பண்றதுக்காக சேட்டை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மேல்னா மேபி கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் பழகி இருக்கும், நிறைய வருஷம் அனுபவமானதுனால அது கொஞ்சம் காமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சின்ன யங் மேலா இருக்கிறதுலாம் பயங்கரமா சேட்டை பண்ணணும் தான் நினைக்கிறேன். சேம் நம்மள மாதிரி தான். ஒரு டீனேஜர்லாம் பயங்கரமா சேட்டை பண்ணுவோம், சுத்துவோம், யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம். ஸோ நம்ம ஒரு லெவலுக்கு மேல மெச்சூரிட்டி ஆக ஆக இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் நிதானம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மார்வாடியிலே கருப்பு ஹார்ஸ் பயங்கர அழகா இருக்கு. நெத்தியில மட்டும் ஒரு சின்ன பேட்ச் இருக்கு ஒயிட் கலர்ல. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நொக்ரா ஒயிட் கலர்ல, பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிறது நொக்ரான்னு சொல்றாங்க. ஒன்னு சவுண்ட் விட்டோன்னே எல்லாம் சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ஏதோ டான்சிங் ஹார்ஸ் மாதிரி கட்டி போட்டதுனால ஆடுதா இல்ல வந்து அது டான்சிங் ப்ராக்டிஸ் இருக்கான்னு தெரியல, மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த புங்கனூர் குட்டை மாடுகள் கூட வச்சிருந்தாங்க இந்த ஷோல. மாடுங்களும் நிறைய இருக்கு. நிறைய தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பகுதியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹார்ஸ், ஆடு, மாடு. இப்ப அக்ரி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பூம் ஆயிட்டு இருக்கிறதுனால நியூ டெக்னாலஜி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ஸ் ரிலேட்டடா அக்சசரிஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதோட பட்டை, அப்புறம் அந்த லாடம் கட்டுறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து அது வைத்தியத்துக்குரியது, அப்புறம் அழகுபடுத்துறதுக்கான கயிறு, மேல மூஞ்சில உடம்புல வந்து டான்சிங் ஆர்டிஸ்ட டெக்கரேட் பண்றதுக்கான அக்சசரிஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது வம்பிழுத்துட்டு இருக்காத, இப்போ கடிக்க ஆரம்பிக்குது, சண்டை போட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க இனிமே தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏதோ அது பிரச்சனை பண்ணுது. ரொம்ப அடங்காம இருக்குது அந்த குதிரை. அதை தனியா தான் கட்டியிருக்காங்க, இருந்தாலும் புடுங்கிக்கிச்சு. அந்த சைட்ல இருக்கிற கம்பியை புடுங்கிட்டு அங்க போயிருக்கு பாருங்க. ஆமா, நான் சொன்ன மாதிரி அதான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்ப கிளைமேட்டும் நல்லா மழை பெய்யறதுனால கொஞ்சம் சதன்னு தான் இருக்குது. பட் செட் ஆயிடும், வெயில் அடிக்கிறதுனே உடனே செட் ஆயிடும். ஸோ அந்தியூர் தேருக்கு எல்லாம் வாங்க, வந்து இந்த வியூ எல்லாம் பாருங்க. குழந்தைங்க ரொம்ப கூட்டுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அந்த மாதிரி ஆடு, மாடு, குதிரையெல்லாம் பாக்குறது. ஸோ குதிரையெல்லாம் ஈஸியா பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி மொத்தமா நிறைய குதிரைங்கெல்லாம் பாக்குறப்போ அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருப்பாங்க. அடுத்து குதிரை உள்ள ஸ்லோ பண்ணுவாங்க, ஓட்டி காமிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை வரும்.
கத்துக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல வளர்க்கணும்னு நினைக்கலாம். எல்லாராலையும் வளர்க்க முடியாதுதான். பட் அவங்களுக்கு ஒரு குதிரை இப்படி இருக்கும், இப்படி பிஹேவ் பண்ணுன்ற ஓரளவு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வீட்ல ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, வெளிய வேற எங்கேயோ பிக்னிக்லாம் போறதுக்கு, கோயிலுக்கு வந்துட்டு இந்த அந்தியூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா, நல்லா இருக்கும். ஜாலியா போகும்னு நம்புறேன். அதான் நான் சொன்ன மாரி அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் கூட விக்கிறாங்க. நெறைய கம்பெனி ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆ, மக்கள் இருக்காங்க. புது புது மக்கள் பார்க்கலாம். புதுசா குதிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். என்ன மாரி வாங்குறாங்க, என்னென்ன குவாலிட்டிஸ்ல குதிரை இருக்கு, அதுங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபுட் என்ன குடுக்கணும், அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கலாம். ரேட்டு எப்படி, அப்புறம் அதோட பராமரிப்பு எவ்வளோ ஆகுது, இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இங்கேயே கூட அதோட அருகம்புல்லாம் நெறைய கொண்டு வந்து விக்கிறாங்க. ஒரு கட்டு ரூ. 100 ரூ. 150 அந்த மாரி அந்த ஸ்டால் போட்ட இடத்துலயே வந்து அங்க லோக்கல்ல இருக்க மக்கள் வந்து கொண்டு வந்து விக்கிறாங்க. அதெல்லாம் ஃபீட் பண்றாங்க. அவங்களும் கொண்டு வராங்க ஃபீட்லாம். நெறைய எக்ஸ்பென்சஸ் நல்லா செலவு பண்றாங்க குதிரைக்கு ஓனர்ஸ். ஸோ அந்த மாரி சூப்பரா இருக்கு. வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அக்ரியாசான்.